ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் விடுகதையா விடுதலையா அத்தியாயம் 29. அவளை பற்றி யார் என்ன பேசினாலும் பதில் சொல்ல மாட்டான். அகிலேஷிற்கு இங்கே வந்து போன சில தடவைகளிலேயே சன்விகாவை யாரும் இங்கே மதிக்கலை, அவளை நல்லா வச்சுக்கலை என்று தெரிந்ததால் அவனும் நண்பனிடம் பேசினான். ஒரே வார்த்தையில் அடக்கிவிட்டான். என் பொண்டாட்டியை பற்றி பேசுறதுன்னா என்கிட்ட பேசாத என்றான். பொண்டாட்டி அப்படின்னு உரிமை இருக்கிறவன் இப்படியா நடந்துக்குவான் என்றதற்கு அவரவருக்கான மரியாதை தான் கிடைக்கும் என்று வாயை மூடிவிடுவான். எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தது போல் அன்று அந்த விஷயம் நடந்தது. தமனா இங்கே வந்தது முதல் சன்விகா அவர் சொன்ன வேலைகளை தட்டாமல் செய்தால்தான். கர்ப்பிணி பெண்ணிற்கு செய்தால் புண்ணியம் என்று அம்மா சொல்வார்கள் என்று பிடிக்கலை என்றாலும் செய்தாள். பிறகு போக போகத்தான் அவர்கள் வேண்டுமென்றே என்னை வேலை வாங்கணும் என்றும் அடிமை போல் நடத்தணும் என்றும் செய்கிறார்கள் என்று புரிந்து கொண்டதால் அவர்கள் சொன்ன வேலைகளில் பாதியைத்தான் செய்வாள். மீதியை அவர்கள் என்ன கத்தினாலும் செய்ய மாட்டாள். இதனால் மாமியார், நாத்தனார், தமனா மூவருக்கும் இவள் மேல் கடுப்பு. அன்று நிறைமதியின் குடும்பம் தமனாவை பார்க்க வந்தார்கள். விருந்து சமையல் நடந்தது. சன்விகா சமையலுக்கு உதவி செய்தாள். சில சமையல்களை அவளே செய்தாள். ஆமாம், இப்போதெல்லாம் அவள் நன்றாக சமைத்தாள். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க 3-4 பேருக்கு மட்டும்தான் சமைத்து பழகுவார்கள். ஆனால் இந்த வீட்டில்தான் அடிக்கடி 15-20 பேர் கூடுவார்களே. எனவே சமையல்காரம்மா அத்தனை பேருக்கும் சமைக்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்தார். சன்விகா கற்பூர புத்தி, கண் பார்த்ததை கை செய்யும். எளிதாக கற்றுக்கொண்டாள். சிலருக்கு கைமணம் ரொம்ப நன்றாக அமையும். அப்படித்தான் சன்விகாவுக்கும் கைமணம் தூள் கிளப்பியது. அதனால் இப்போதெல்லாம் அடிக்கடி அவளை சமைக்கச் சொல்கிறார் வளர்மதி. இன்றும் நீயே செய் என்றார். சமையல் ஆர்வம் இருந்ததால் சன்விகாவும் தட்டாமல் செய்வாள். அன்றும் அப்படித்தான். சமைத்து கொண்டிருக்க ஹாலில் அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டு இருக்க ஃப்ரூட் சாலட்டை எடுத்து மனைவிக்கு ஸ்பூனில் ஊட்டிக்கொண்டு இருந்தான் அகிலேஷ். அவனுக்கு சும்மாவே மனைவி என்றால் கொள்ளை பிரியம். அதுவும் இப்போது அவள் கர்ப்பமாக இருப்பதால் உள்ளங்கையில் வைத்து தாங்கினான். அவன் கண்களில் தெரிந்த காதலை, அன்பை கண்ட சன்விகாவிற்கு ஒரு ஆணால் ஒரு பெண்ணை, அது தன் மனைவியை இந்த அளவு விரும்ப முடியுமா? என்ன அழகான கவிதை மாதிரி இருக்கிறது அவர்களின் நெருக்கம். சினிமாவில், நாடகத்தில் காதல் காட்சிகளை நாம் மெய்மறந்து பார்க்க காரணம் உண்மையான வாழ்க்கையில் வெளிப்படையாக காண கிடைக்காத உணர்வுகளை திரையில் பார்க்கும்போது லயித்து பார்ப்போம். அப்படித்தான் ஏதோ வேலையா அந்த பக்கம் வந்தவள் அதை சினிமா போல் ரசித்து பார்க்க அதை வளர்மதி பார்த்து விட்டார். பேத்தி மேல் அவருக்கு மிகுந்த கோபம் வந்தது. இவ கண்ணு முன்னாடி இப்படி இருக்காதீங்கன்னு எத்தனை முறை சொல்றது, சொன்னாலும் கேட்கிறாளா பாரு என்று பேத்தி மேல் வந்த கோபத்தை சன்விகா மேல் காட்டினார். ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டிதானே, ஏண்டி உனக்கு எத்தனை தடவை சொல்றது என் பேத்தியையும் அவ புருஷனையும் அப்படி பார்க்காதேன்னு? மாசமா இருக்கிற பொண்ணை இப்படி வச்ச கண்ணு எடுக்காம பார்க்குற? உன் கொல்லி கண்ணு பட்டா என் பேத்திக்கு என்ன ஆகும்? நீ புருஷன் கூட வாழவும் இல்லை. கல்யாணமாகி இத்தனை மாதமாச்சு, ஒரு புழு பூச்சிக்கு வலியும் இல்லை, உன் வயிற்றுல இடம் இல்லை. பிள்ளை இல்லாதவ இந்த பார்வை பார்த்தா என்ன ஆகும்? சின்ன ஜிருசுக புள்ள குட்டி இல்லாதவ இப்படி பார்க்குறிய நியாயமா? உனக்கே தெரியணும். நானும் பல முறை சொல்லிட்டேன், இப்படி புள்ளத்தாச்சி பிள்ளைய பார்க்கலாமா? வெறிஞ்சிருக்கே நீ என்று பேச சன்விகாவுக்கு கோபம் வந்து விட்டது. முதலில் நாம் அப்படி பார்த்தது தப்பு. என்னதான் என் பார்வைக்கு அது சினிமா மாதிரி இருந்தாலும் மற்றவங்க தனப்பாக நினைக்கிறாங்களே என்று நினைத்தவளுக்கு மாமியார் சொன்ன விரிஞ்சிருக்கி, புருஷனோட வாழாதவ, வயிற்றுல புழுப்பூச்சி இல்லாதவ என்று சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு கோபத்தை கிளப்பிவிட்டது. என்னது, புருஷன் கூட வாழாதவளா?
நானா வாழ மாட்டேன்னு சொன்னேன்? கட்டின பொண்டாட்டிய கல்யாணமான மறுநாளே அறையை விட்டு வெளியே போகச் சொல்லி அறைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டினது யாரு? உங்கள் மகன். அப்புறம் அப்புறம் எப்படி? அப்புறம் என்ன? வயிற்றுல புழுப்பூச்சி இல்லையா? நான் என்ன குந்தி தேவியா? புருஷனோட சேராமல் கடவுள் கிட்ட வரம் வாங்கி புள்ள பெற்றுக்க. ஒருவேளை உங்கள் மகனுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கோ உடம்புல? ஒருவேளை இந்த விஷயம் அந்த புதுக்கோட்டை பொண்ணு வீட்டுக்காருக்கு தெரிஞ்சதுனால தான் கல்யாணத்தை நிறுத்திட்டு அதே முகூர்த்தத்தில் வேறு நல்ல மாப்பிள்ளையாக்கி கட்டி கொடுத்துட்டாங்க போல. அட கடவுளே, இந்த விஷயத்தை மறைக்கத்தான் உங்கள் மகன் என்னை எல்லாரும் பார்க்கும்போது அறையை விட்டு வெளியே அனுப்பினாரா? எனக்கு இது புரியலையே. நான் ஏதோ கோபத்தில் இருக்காரு மனுஷன், போக போக சரியாகிருவாருன்னு நினச்சேன். இப்போ நீங்கள் பேசுகிறத பார்த்தா நிரந்தரமாக நான் கன்னி பொண்ணாவே இருந்துருவேன் போலையே. அப்போவே நினச்சேன், இவங்க ஏன் நம்மளை மாதிரி சாதாரண குடும்பத்து பொண்ணை கட்டுறாங்கன்னு. அதுவும் உங்கள் குடும்பத்து பொம்பளைங்க எல்லாமே பண பிசாசுக, காசுக்கு அலைகிற கூட்டம். எப்படி எங்கள் வீடு தேடி வந்தீங்கன்னு இப்போ தானே புரியுது. நான் இப்போ வர கன்னி பொண்ணு. உங்கள் மகனுக்கு இருக்கிற குறைய மறைக்கத்தான் அவர் இப்படி என்னை தள்ளி வச்சிருக்கிறாரா? ஐயோ, அந்த புதுக்கோட்டை பொண்ணு உங்கள் மகன் ஒன்றத்துக்கும் ஆகாதவர்னு தெரிஞ்சு தான் வேற ஒருத்தரை கட்டிக்கிட்டு இப்போ வாயும் வயிறுமா புள்ளத்தாச்சியாக இருக்காங்க. நான் தான் ஏமாந்து போய் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்து மாட்டிக்கிட்டேன். என்னை பற்றி தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இப்போவே நான் வெளியில் போனாலும் நான் கன்னி பொண்ணாக தான் இருக்கேன்னு ஊர் உறவுகளுக்கு தெரிஞ்சது அப்புறம் உங்கள் மகன் கதி. உங்கள் மகனை பற்றி தான் தப்பாக பேசுவாங்க. என்ன அவமானப்படுத்துகிறதா நினச்சி நீங்கள் ஏதாவது பேசினீங்க, போக போகிறது உங்கள் மகனோட மானம்தான் காற்றுல பறக்கும். நான் கன்னி பொண்ணு, என்னை யாரோ ஒரு ஏழைபாளைக்கு எங்கள் வீட்டில் கட்டி கொடுத்துருவாங்க. உங்கள் மகனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? ஒரு கல்யாணம் எதனால் நின்றுச்சுன்னு இது வரைக்கும் தெரியலை. என்னை கட்டிக்கிட்டு வந்து வேலைக்காரியாக கொடுமைப்படுத்தி கன்னி பொண்ணா நான் வெளியில் போனால் யாரை தப்பாக பேசுவாங்க? உங்ககிட்ட பணம் இருந்தால் எல்லாத்தையும் மூடி மறைச்சிடலாம்னு நினச்சிங்களா? நானும் சரிதான்னு அமைதியாக போனால் கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் பேத்தியும் அவள் புருஷனும் நடுகாலில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சுறது, ஊட்டி விட்டுறது, காலில் நெயில் பாலிஷ் போடுறது, கட்டி அணைக்கிறது. இப்படி சினிமா காட்டினா சின்ன பொண்ணுனா பார்க்கத்தான் செய்வேன். அதுக்கு வாயில் வந்ததையெல்லாம் பேசுவீங்களா? இப்போ நானும் உங்கள் மகனை பற்றி வாயில் வந்ததையெல்லாம் பேசிவிட்டேன். இந்த விஷயம் வெளியில் போனால் என்ன ஆகும்? உங்களுக்கு தான் வாய் இருக்குன்னு பேசக்கூடாது என்றாள். அவள் பேச பேச மொத்த குடும்பமும் ஆணி அடித்த மாதிரி அப்படியே அதிர்ந்து போய் இருந்தார்கள். வளர்மதி ஏதோ பேத்திக்கு கண்ணுபடும் என்று சொல்லப்போக, இவள் என்ன என் மகனை ஆம்பளையான்னு கெட்டுப்புட்டாளே, இவ போய் வெளியே இப்படி சொன்னால் போதுமே, ஊரில் இருக்கிறவளுக என் மகனுக்கு ஆண்மையே இல்லைன்னு கதை கட்டி விட்டுருவாளுகளே என்று பயந்து போன வளர்மதி கணவனை பார்க்க அவர் முகம் இறுகி போய் இருந்தார். பார்த்தீங்களா, இவ பேசினதை கேட்டீங்களா? எவ்வளவு பெரிய வார்த்தை என் மகனை பற்றி சொல்லிவிட்டா. இதுக்குத்தான் ஒன்றும் இல்லாதவங்க வீட்டு படியேறி நாம் போய் பொண்ணு கேட்டதால தானே இன்னைக்கு இவ இப்படி பேசிவிட்டா. என் மகனுக்கு என்ன குறை? அவனை பார்த்து இப்படி கேட்டுவிட்டாளே, இது அடுக்குமா? இதுக்கா நான் தவம் இருந்து புள்ள வேணும்னு பெத்தேன்? என் மகனை விரல் நீட்டி சொல்லிவிட்டாளே. இதோ பாருங்க, என்னை நீங்கள் பேசின விதத்தில் தான், நீங்கள் என்ன பேசின விதத்தினால தான் நான் அப்படி பேசினேன். இனிமேல் நான் புருஷன் கூட வாழவே மாட்டேன், என் வயிற்றில் பிள்ளையே பிறக்காது அப்படின்ற மாதிரி பேசினீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சாஸ்திரம் பார்த்து என் கண்ணு படக்கூடாதுன்னு நீங்கள் ஒதுக்குறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் கடைசி வரை இப்படியே தான் இருப்பேன்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அதுதான் நான் இப்படி பேசினேன். என் மேலே என்ன தப்பு? கல்யாணமாகி 6 மாதம் ஆச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை உங்கள் மகன் பேசலை. ஒரு வார்த்தையை உங்கள் மகன் என்கிட்ட பேசலை ஏன்னு யாராவது கேட்டீங்களா? கல்யாணமான மறுநாளே அவர் அறைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு துரத்தி விட்டுட்டாரு. நீங்கள் யாராவது அவர்கிட்ட ஏண்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்டீங்களா? இல்லையே. கப்பலுக்கு போய் இத்தனை மாதமாச்சு, ஒரு வார்த்தை நல்லா இருக்கியான்னு கேட்டாரா என்னை? அதையும் இங்கே யாரும் கண்டுக்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் மகன் சரியாக தான் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ நான் அவரை சந்தேகப்படுறதுல என்ன தப்பு? இந்த வீட்டில் நடக்கிறத நான் வெளியே என் சொந்தக்காரங்க கிட்ட சொன்னாலும் அவங்களும் என்ன மாதிரி தான் சந்தேகப்படுவாங்க.
எனக்கு முதலில் அப்படியெல்லாம் தோணலை, எந்த சந்தேகமும் வரலை. ஆனால் தமனா வந்த பிறகு அவளுக்கு நான் புழுக்க வேலை பார்க்கணும், ஆனால் அவளை பார்க்கக்கூடாது, என் கையால் எதையும் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் பேசும்போது தான் எனக்கு உங்கள் மேலே சந்தேகமே வருது. ஒருவேளை நான் கடைசி வரை இப்படி தான் இருப்பேனோ, அதனால தான் இவங்க இப்படி பேசுகிறாங்களோ சொல்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது என்றாள். சிவலிங்கம் மனைவியிடம் வந்தவர் ஓங்கி அவரை ஒரு அறை விட்டவர். சின்ன பிள்ளைகிட்ட என்ன பேசுறதுன்னு விவஸ்தை இல்லாமல் பேசினா இப்படித்தான், அதுவும் லூசுத்தனமாக எதையாவது பேசுது. கொள்ளு பேரன் பேத்தி பிறக்கிற வயசில் நீயே இப்படி பேசினா சின்ன பிள்ளை, அதுவும் புரியாமல் பேசுது. எப்படி பேசினாலும் உங்கள் 2 பேருடைய சண்டையில் என் மகனைத்தான் அசிங்கப்படுத்துவீங்க. அன்னைக்கு புருஷன் அடித்தான்னு அழுதுகிட்டு நடு ரோட்டில் போச்சே, அந்த மாதிரி இப்படி நடு ரோட்டில் சொல்லிக்கிட்டு அழுதுச்சுன்னா என் மகனோட மானம் கப்பல் ஏறிடும். பெரிய மனுஷியா நீ ஒழுங்காக நடந்துக்காததால தான் இந்த பொண்ணு இப்படி என் மகன் மேலே நாக்கு மேலே பல்லு போட்டு பேசி பிடிச்சு. இந்த விஷயம் அவன் காதுக்கு போகக்கூடாது. ஆமாம், சொல்லி போட்டேன். பொம்பளைங்க யாராவது வாயை விட்டுறாதீங்க. சின்ன பொண்ணு விவரம் புரியாமல் இப்படி பேசி பிடிச்சு, அது மேலே தப்பு இல்லாத போதே அவன் இந்த பொண்ணை ஒதுக்கி வச்சான். இப்போ இது பேசுனது தெரிஞ்சது, அவ்வளவுதான். என்ன சந்தேகப்பட்டவன் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிவிடுவான் லூசு பையன். இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கே இதே ஊரில் யாரோ ஒருத்தருக்கு கட்டி வச்சிருவாங்க. ஆனால் என் மகனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? ஏற்கனவே ஜாதகத்தில் அவனுக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ 2 பொண்ணுங்க இவனை வேண்டாம்னு போனால் என்ன ஆகும்? யாராவது நம்பி பொண்ணு கொடுப்பாங்களா? அப்புறம் எப்படி என் வம்சம் தலைக்கும் என்று அவர் உரிமை. அப்பா அம்மாவை அடித்ததுமே மகள்கள் வாயை மூடிவிட்டார்கள். இத்தனை பேர் முன்னாடி இது நாள் வரை கைதொட்டு அடிக்காதவர் அடித்து விட்டாரே என்ற கோபம் ஆத்திரம் வளர்மதிக்கு. இவ சொன்னால் அது உண்மையாகிடுமா? என் மகன் சிங்கக்குட்டி 10 பிள்ளை பெற்றுக்குவான். என் மகனை பார்த்து எப்படி இப்படி பேசலாம் என்று எகிரிக்கொண்டு வர, அப்பா இவ நம்ம தம்பியை பற்றி இப்படி அபாண்டமாக பேசுகிறா, நீங்கள் என்னடானா அவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? நம்ம தம்பியை பற்றி தப்பாக பேசுகிற இவளை வீட்டை விட்டே துரத்தணும் என்று அக்காக்கள் இருவரும் கொதித்து எழ, முட்டாள் மாதிரி உன் அம்மா மாதிரியே 2 பேரும் பேசாதீங்க. ஒருத்தன் ஆம்பளையா இல்லையான்னு அவன் பொண்டாட்டி சொல்கிறதத்தான் இந்த ஊர் உலகம் நம்பும் என்று சிவலிங்கம் சொல்ல, இப்போதுதான் சண்விகாவிற்கு தன் பேச்சின் வீரியம் புரிந்தது. ஐயோ மாமா, நான் உங்கள் மகனை பற்றி அப்படி தப்பாக நினைக்கல. என்னை பற்றி தப்பாக இவங்க பேசுகிறாங்க. என்னை பற்றி தப்பாக அவதூறாக அத்தை பேசினாங்க. அவங்க அப்படி பேச காரணம் உங்கள் மகன்தானே அப்படின்ற கோபத்தில் தான் சொன்னேனே தவிர மற்றபடி உண்மையாக நான் நினைக்கல என்றாள். என்னம்மா பண்ணுறது? 70 வயசுக்காரிக்கே அறிவு இல்லை, வாய்க்கு வந்ததை பேசுகிறா. நீ 20 வயசு புள்ள, உன்னை பற்றி நான் என்ன சொல்கிறது என்றவர் போய்விட்டார். தளர்ந்து போகும் அவரை பார்த்த மகள்கள், பாருடி என் அப்பா போகிறத, ஒரு நாளும் என் அப்பா அம்மாவை கை நீட்டி அடித்ததே இல்லை. இன்னைக்கு உன்னால் அடிச்சிருக்காரு. நீ வந்த பிறகு எங்களுக்கு நிம்மதியே போயிருச்சு என்று பிறைமதி சத்தம் போட, உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்தால் என் தம்பியை பற்றி அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவ? உன்னை அப்படியே குத்தி கிழிக்கணும் போல ஆத்திரம் வருதுடி என்று திட்டினார் நிறைமதி. அகிலேஷ் அப்படியே அதிர்ந்து போனான். பட்டென்று இப்படி சொல்லிவிட்டாலே இந்த பெண், பாவம், இதை மட்டும் பிரணவ் கேட்டிருந்தால் துடிச்சு போயிருப்பான் என்று நினைக்க, அங்கே கப்பலில் தன் அறையில் கோபத்தில் உரிமிக்கொண்டு இருந்தான் பிரணவ். எதை நண்பன் கேட்கக்கூடாது, மகனுக்கு தெரியக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்களோ அதை வீடியோ காலில் தெளிவாக பார்த்தும் கேட்டும் விட்டான் பிரணவ். அப்போதுதான் வேலை முடிந்து அறைவுக்கு வந்தவன் குளித்துவிட்டு உடைமாற்றிவிட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணினான். எடுக்கலை. வளர்மதி ஃபோனை அறையில் வைத்து விட்டதால் கவனிக்கலை. 2 முறை அழைத்தவன் அப்பாவுக்கு அடித்தான். சிவலிங்கத்தின் ஃபோனை அப்போதுதான் சுரேஷ் வாங்கி இருந்தான்.